நந்தபூருங்கிற ஒரு சந்தோஷமான ஊர் இருந்தது. அது பழைய காலத்து சின்ன ஊரா இருந்தாலுமே ஊர்க்காரங்க மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற நிறைய விவசாயிகள் பருத்தி விவசாயத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஊருக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய மலை இருந்தது, இன்னொரு பக்கம் ஒரு நதி இருந்தது. இதனால அவங்க ஊர் விட்டு வெளியில போகணும்னா ஆபத்தான மலைகள் மூலியமா தான் போக வேண்டியதா இருந்தது. இதனால ஊர்க்காரங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேன் இல்ல? நீ இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவ. நானே உன்னை ஸ்கூல்ல விடுறதுக்காக வருவேன். ஏய், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேன். கஞ்சன் பிட்டிய கூட்டிக்கிட்டு ஊரோட மெயின் ரோடுக்கு வந்து சேர்ந்ததுமே அந்த இடத்துல அவங்களுக்கு கோபால் தென்பட்டான். ஏமா, குழந்தைய கூட்டிட்டு நீ எங்க போற? பிட்டிய கூட்டிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த மலை இருக்கிற வழியில. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போற மலை வழி பாதைய பஞ்சாயத்து தலைவர் மூடிட்டாரு. ஏன்னா நிறைய பாறைகள் வரதும் நிலச்சரிவும் அங்க இருக்கான். அந்த பாறை யார் தலைமையில விழுந்துச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தா முடிகிற வாய்ப்பு இருக்கு. இந்த ஊரு விட்டு வேற ஊருக்கு போறதுக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அம்மா, அப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? நான் உன்னை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியே தீருவேன். கஞ்சன் பிட்டிய கூட்டிக்கிட்டு ஊரோட நதி கிட்ட வந்தா. அந்த நதியில பெரிய பெரிய மீன்கள் நீந்திட்டு இருக்கிறத பார்த்தா. அங்க கைலாஷ் படகோட்டுறவனுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. அந்த இடத்துல ஊர்ல இருக்கிற பல தொழிலாளிகளும் கைலாஷ்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதமா, கைலாஷ் மாமா வந்துருவாரு. நான் உன்னை படகுல உட்கார வச்சு பட்டணத்து வழியா ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன். கஞ்சனக்கா, நான் என்ன சொல்றது, இந்த கைலாஷ் காலையில இருந்து வரல, பாதி நாள் ஓடிருச்சு. ஏன் நான் கூட டவுனுக்கு இன்னைக்கு வேலைக்கு போகணும். தூரத்துல இருந்து கைலாஷ் படகை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வந்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. சொல்லுங்க, யாருக்கெல்லாம் போகணும்? 100 ரூபாய்க்கு நான் எல்லாரையும் கொண்டு போய் விட்டுறேன். வாங்க எல்லாரும். 100 ரூபாயா? நேற்று 20 ரூபா தானே, இன்னைக்கு ஏன் 5 மடங்கு அதிகமான விலை சொல்றீங்க? இந்த காசுக்கு நான் என் வீட்டில் ஒரு வாரத்துக்கான சாப்பாடு செய்ய முடியும். நீ செய்யறது ரொம்ப தப்பு. நீ எங்களோட இந்த நிலைமைய தப்பா பயன்படுத்திட்டு இருக்க. நான் என் கணவருக்கு மருந்து வாங்க சிட்டிக்கு போயாகணும். கொஞ்சம் இறக்கம் காட்டேன். போறதுக்கு 100 ரூபா, திரும்பி வர்றதுக்கு 100 ரூபா. விருப்பம் இருந்தா வரலாம். இதை தவிர அந்த மலைப்பாதை மட்டும்தான் இருக்கு. அதுல போனீங்கன்னா திரும்பி உயிரோட வர முடியாது. நீ ஒரு வாட்டி எங்களை கூட்டிட்டு போற அந்த காசு என் பிட்டியோட ஒரு மாசத்து ஸ்கூல் ஃபீஸ் அளவுக்கு இருக்கு. இது ரொம்ப அநியாயம். கைலாஷ் அவங்க சொன்னதை எதையுமே கண்டுக்காம அங்க இருந்து போக பார்த்தான். அப்போ எல்லா தொழிலாளிகளும் இப்படி சொன்னாங்க. கொஞ்சம் இரு கைலாஷ், எனக்கு தினம் வர சம்பளமே 400 ரூபா தான். இங்க சும்மா இருந்தா எனக்கு அது கூட கிடைக்காது. அதுல நீ பாதி எடுத்துக்கோ. வேலைக்கு போன மாதிரியும் ஆயிடுச்சு, வேலையில 2 வேளை நிம்மதியா சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அந்த தொழிலாளி இப்படி சொன்னதுமே மற்றவங்களும் இஷ்டம் இல்லாமலேயே கைலாஷோட படகுல உட்காந்துட்டாங்க. ஆனா கஞ்சன் கிட்ட காசு இல்ல. அதனால அவ பிட்டிய கூட்டிக்கிட்டு ஊரோட மெயின் ரோடுக்கு வந்து ஊர் தலைவரை கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஊர் தலைவரே, ஊர் தலைவரே. என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அந்த கைலாஷ் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். நீங்க இருக்கும் போதே அவன் இப்படி செஞ்சிட்டு இருக்கான். இது உங்களுக்கு நியாயமா படுதா? இப்படி தன்னுடைய பிரச்சனைய கஞ்சன் ஊர் தலைவர்கிட்ட சொன்னான். அதை கேட்டு ஊர் தலைவர் இப்படி சொன்னாரு. கைலாஷுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்படி எப்படி அவன் பண்ணலாம்? நம்ம ஊரு சொந்த பந்தம் அக்கா தங்கச்சிகள்கிட்ட இருந்தே அவன் காசு அடிக்கிறானா? அவன் ஊருக்கு வரட்டும், நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, நான் ஸ்கூலுக்கு எப்ப போவேன்? கண்ணு, நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவ, கவலைப்படாத. கஞ்சன் பிட்டிய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஊர் தலைவர் படகோட்டுற கைலாஷோட சேர்ந்திருந்தாரு. பொழுது சாஞ்சதுமே ஊர் தலைவர் கைலாஷ் கிட்ட போய் அவரோட பங்குக்கான காசு கேட்டாரு. சிங்க குட்டி வருது பாரு. ஆனா கைலாஷ், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி அநியாயமா விலையை கூட்டுற? திடீர்னு 100 ரூபாய் ஆக்கிட்ட. இந்த ஊர் மக்களை தான் நம்மளோட ஏடிஎம்மா யூஸ் பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ காசு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கணும். சரி, என் கமிஷன் கொடு. அதனால தான் அந்த மழைவழி பாதையை நான் மூடிட்டேன். இந்தாங்க, இதில் 1000 ரூபா இருக்கு. கடவுளோட புண்ணியத்தில் இதே மாதிரி கல்லா கட்டணும். அதே போலதான் நடந்துட்டு இருந்தது. கைலாஷ் ஊர் தலைவரோட சேர்ந்து தன்னோட படகு மூலியமா ஊர்க்காரங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான்.
ஒரு வாட்டி அந்த ஊருக்கு சில கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பெரிய படகு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஒரு பெரிய படகை நதியோட கரைக்கிட்ட பார்த்ததுமே ஊருக்காரங்க எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. கைலாஷ் தான் இவ்வளோ பெரிய கப்பல் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கப்பல் வியாபாரத்துல இவ்வளோ நிறைய காசு இருக்கே, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் இந்த தொழில் பண்ணியிருப்பேன். இங்க கஞ்சன் யாரு? அவங்க கடந்த 3 மாசமா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கவர்மெண்ட் அவங்களோட விண்ணப்பத்தை கேட்டுக்கிட்டு உங்க ஊரோட பிரச்சனையை தீர்க்க போறாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கேன். நான் தான் அந்த லெட்டர்ஸ் எழுதினது. அந்த கடவுளோட தயவால நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. தயவு செஞ்சு பாலத்தை சீக்கிரமா கட்டி முடிங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நிறைய தொழிலாளிகள் சேர்ந்து இந்த பாலத்தை கட்டி முடிச்சிடுவாங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்காக எங்களுக்கு உங்க ஊர்ல இருந்து கூட சில தொழிலாளிகள் தேவைப்படுறாங்க. நாங்க இருக்கோம். நானும் என் நண்பர்களும் உங்களுக்கு தேவையானதை செய்வோம். அங்க பிரிட்ஜ் வரது ஊர் தலைவருக்கும் கைலாஷ்க்கும் பிடிக்கவே இல்லை. அதோடவே அவங்க கஞ்சனையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ற தலைவரே? வந்துட்டு இருந்த வருமானமும் போச்சே. உனக்கு இருக்க கவலையை விட எனக்கு பல மடங்கு கவலை இருக்கு. நம்ம வேற ஒண்ணு யோசிக்கணும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. என்னோட பிளட் பிரஷர் ஏறிட்டே போகுது. அவங்க பாலத்தை கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாமை வச்சு அதை தகர்த்துருவோம். பாம்புக்கு எங்க போறது? நீ அதை பத்தி கவலைப்படாத. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாமால மலையை உடைச்சு மலைப்பாதை உருவாக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணுச்சு. ஆனா மலையை உடைக்கல. ஆனா பாம் இங்கே இருக்கு. அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நடந்துரும். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போவ, வீட்டுக்கும் சரியான நேரத்துக்கு வந்துருவ. அம்மா, நானும் இந்த பாலம் எப்போ வரும்னு தான் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் நடந்ததும் அப்படிதான். சில நாட்கள்லயே கவர்மெண்ட்காரங்க அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்க அந்த பாலத்தோட தொடக்க விழாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே கைலாஷ் அந்த பாலத்துல பாம்பை வச்சுட்டான். அங்கிருந்து தூரம் போ கைலாஷ், நான் பாம் பட்டன் அமுக்க போறேன். கைலாஷ் அங்கிருந்து தள்ளி போனான். அப்போ ஊர் தலைவர் அந்த பாம்போட இன்னொரு பக்கத்தை அழுத்திட்டாரு. ஆனா அந்த வெடிப்பொருள் பழைய காலத்து வெடிப்பொருளா இருக்கிறதுனால அந்த பாலம் பாதி தான் உடைஞ்சது. இப்ப என்ன பண்றது? இந்த பாலம் பாதி தான் உடைஞ்சிருக்கே. எனக்கு கூட ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பொறுமையாரு. என்கிட்ட 10 ஏக்கர் தூரத்துக்கு ரூயி இருக்கு. அந்த ரூய இங்க எடுத்துட்டு வா. கைலாஷ் ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே செஞ்சான். அந்த உடைஞ்சு போன பாலத்தை நிறைய பருத்திய வச்சு மறைச்சிட்டான். இதனால அந்த பாலம் உடைஞ்சு போன மாதிரியே தெரியல. இப்படி செஞ்சுட்டு அவங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி 2 பேரும் அடுத்த நாள் பிரிட்ஜோட இனாகரேஷனுக்கும் வந்தாங்க. அம்மா, நான் தான் முதல்ல அந்த பிரிட்ஜ் மேல போவேன். நீங்க எல்லாருமே எப்பவுமே போறவங்க. இது சொல்ல வேண்டிய விஷயமா என்ன? இந்த பிரிட்ஜை முதல்ல பிட்டி தான் கிராஸ் பண்ணுவா. பிட்டிக்கும் ஊர்க்காரங்களுக்கும் அந்த சிமெண்டால செஞ்ச பிரிட்ஜ் இப்போ பருத்தி பிரிட்ஜா மாறிடுச்சுன்ற விஷயம் தெரியவே தெரியாது. பிட்டி ரொம்பவே சந்தோஷமா அந்த பிரிட்ஜை நோக்கி போனா. அவ அந்த பருத்தி பிரிட்ஜ் மேல தன்னோட காலை வச்சதுமே அந்த பருத்தி வலுவா இல்லாததால பாவம் பிட்டி தண்ணில விழுந்துட்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அம்மா, யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க. அட, எப்படிப்பட்ட பிரிட்ஜை கட்டி வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு என் பொண்ணை யாராவது காப்பாத்துங்க. பிட்டிய கீழே விழுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஊர் தலைவரும் கைலாஷும் சரியான நேரமா பார்த்து அங்கிருந்து ஓட பார்த்தாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. ஆனா பிட்டிய காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. அப்போதான் பெரிய மீன்களுக்கான ராஜா பிட்டிய முழுகிறதுல இருந்து காப்பாத்திட்டாரு. மீன்களோட ராஜா பிட்டிய தான் மேல உட்கார வச்சுக்கிட்டு அவளை நதிக்கரைக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு பின்னாடி அந்த பஞ்சாயத்து தலைவரும் கப்பலோட்டி கைலாஷும் தான் இருப்பான். மலைகளை முன்னாடியே அடைச்சிட்டாங்க. இப்ப இந்த பவித்ரா நதியையும் வீணாக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நான் உங்க இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். இந்த சம்பவத்துல உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வரம் தரேன். இந்த காகித பூ நிஜமான பூவாயிரும். இந்த பூல எல்லாரும் பயணம் செய்யலாம், பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். இதுதான் என் வரம். மீன்களோட ராஜா இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஊர் தலைவரையும் கைலாஷையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க.
அப்புறம் சந்தோஷமா அந்த பருத்தி பாலத்தை உபயோகப்படுத்தினாங்க. இப்போ பிட்டியும் அதே பிரிட்ஜ்ல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. கமலாகஞ்சுன்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு மோசமான ஜமீன்தார் இருக்கான். ஜனங்களை கஷ்டப்படுத்துறது அப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்துறதுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லு, இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? ஜமீன்தார் ஐயா, என்னோட வளையலை வித்து உங்களுக்காக பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போவாவது எங்க நிலத்தை திரும்ப கொடுத்துருங்க. சூப்பர், பேச்சுனா இதுதான் பேச்சு. இந்த நிலத்தை எடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? உன் புருஷன் எப்படி இருந்தாலும் என் நிலத்துல ஒரு கூலி தானே. எங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. அப்போதான் அந்த இடத்துக்கு கணக்கு புள்ள வந்து இப்படி சொன்னான். ஐயா, ஒரு நல்ல செய்தி இருக்கு. அந்த தேஜ கூட நம்மள்கிட்ட தான் அடகு வச்சிருக்கான், தெரியுமா? இது நடக்காத காரியம். எல்லா நிலங்களும் என் பேர்ல தான் இருக்கு. இல்லை ஜமீன்தாரே, ஊர்ல இருக்க எல்லா நிலங்களும் இப்ப நவீன் கிட்ட தான் இருக்குது, தெரியுமா? யார் இந்த நவீன்? அவனை பத்தி எனக்கு தெரியலையே. அவனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு செத்து போச்சே, அவளோட புருஷன்தான் அவன். சரி ஆச்சு நட, நாம அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிடுவோம். ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் நவீனோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தப்போ நவீன் தன்னோட மனைவியோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியாடி, நீ போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. எப்போவும் நினைப்பல நான் அழுதுகிட்டே இருக்கேன். கடவுளோட புண்ணியத்துல நீ எங்க இருக்கியோ அங்க சந்தோஷமா இரு, சரியா? இந்த சமயத்துல அவனுக்கு தொந்தரவு கொடுக்கறது சரியில்லை நாயக்கரே. முடிவு பண்ண வேண்டியது நீங்க. உனக்கு என் பொண்டாட்டி பத்தி எல்லாமே தெரியும் இல்லையா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள நடக்கிற காரியத்தை பார்ப்போம். ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் நேரா நவீனோட ரூம்குள்ள போயிட்டாங்க. ஓஹோ, நீ தானே இந்த நவீன்? முன்னாடி ஒரு தடவை நீ தோட்டத்தில் உட்காந்துருக்கத நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அங்கே நானும் என் பொண்டாட்டி காஜலும் பொழுதுபோக்கிட்டு இருந்தோம். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. எல்லா சாமானையும் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நீ அந்த தோட்டத்துக்கே போயிரு. அந்த ஏரி பக்கத்தில் இருக்க உன் நிலத்தை என் பேருக்கு எழுதிரு. என்ன ஆனாலும் சரி, நான் அந்த நிலத்தை உன் பேருக்கு எழுதி தர மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு மகனே. ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் அந்த நேரத்துல எதுவும் பேசாம கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஒரு கிண்ணத்துல பாயசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரகசிய அறைக்குள்ள போனான். அந்த அறைக்குள்ள அவனோட மனைவி இருந்தா. அவ ஒரு சூனியக்காரி. நீ வந்துட்டியா? பாயசத்தோட மனம் செம்மையா இருக்கு, எனக்கு தா. இப்போ நான் என்ன செய்யணும்ட்டு சொல்லு. ரூபவதி, இந்த ஊர்ல இருக்க ஒருத்தனோட நிலம் என் பேருக்கு வரணும். அந்த காரியத்தை பண்ணி முடிக்க உனக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் பேரு நவீன். அவ்வளோதானா? இவ்வளோ சின்ன விஷயமா? பாயசத்தை இங்க வச்சுட்டு வாயை மூடிட்டு ஓடிடு, உன்னோட வேலை முடிஞ்சிடும். அந்த ரகசிய அறையோட கதவை மூடிட்டு ஜமீன்தார் ஓடிட்டான். அன்னைக்கு ராத்திரி ரூப்மதி நவீனோட வீட்டுக்கு சூனியக்காரி ஆட்டம் போனா. இன்னைக்கு நான் நல்லா வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு இன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் நல்லாவே தூக்கம் வரணும். நவீன் தன்னோட கட்டில் மேலே தூங்கறதுக்காக போனதுமே அவன் எதிரில் ரொம்பவே பயங்கரமான மூஞ்சியை கொண்ட ரூப்மதி நின்றுட்டு இருந்தா. யாரு நீனு? அம்மா அம்மா காப்பாதுங்க. நீ உன் நிலத்தை எல்லாத்தையும் ஜமீன்தாரோட பேர்ல எழுதலனா நான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்னோட எல்லா நிலத்தையும் நான் ஜமீன்தாருக்கே எழுதி வச்சிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நவீன் ஓடிக்கிட்டே கணக்கு புள்ளையோட வீட்டுக்கு போய் இப்படி சொன்னான். ஐயா ஐயா, எந்த பேப்பர்ல சைன் போடணும்னு சொல்லுங்க, எங்க சைன் போடணும்னு சொல்லுங்க. நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. எனக்கு உயிரோட இருந்தா போதும், நீங்க எஜமான்ட்ட சொல்லுங்க அது என்கிட்ட வரக்கூடாதுன்னு. நவீன் தன்னோட நிலங்களை எல்லாத்தையும் ஜமீன்தாரோட பேர்ல எழுதிட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தார் ரொம்பவே சந்தோஷமா இப்படி சொன்னான். இது ஆனது நல்லது. இனி இந்த ஊர்ல உள்ள எல்லா நிலமும் என்னோடது. ரூபவதி என் கூட இருக்க வரைக்கும் யாராலையும் என்னை நெருங்க முடியாது. ஆமா எஜமானே, இந்த ஊர்ல கண்ணு கெட்டுற தூரத்துல பாக்குற இடமெல்லாம் இனி உங்க இதுதான் எஜமா. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஊருக்காரங்க எல்லாரும் ஒரு சபையை கூட்டினாங்க. இன்னும் எவ்வளோ நாளுன்னு இந்த ஜமீன்தாரோட கொடுமைகளை அனுபவிக்கணும்? அவன் பொண்டாட்டி ரொம்ப ஆபத்தானவ. அவன் நம்ம மேல மாயமந்திரம் பண்ணிட்டா
யாருமே உயிரோட இருக்க முடியாது. நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் எல்லாமே போயிடும். அதுக்குன்னு இப்படி எவ்வளோ நாளுன்னு இருக்கிறது? அப்போதான் அவங்க எல்லாரோட பார்வை நவீன் மேல பட்டது. அவன் தன்னோட மனைவியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். நவீன், இரு, எங்க போற? அந்த தாக்கூர் சாஹேபா எங்களை விட எல்லாத்தையும் உங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கான். ஆனா நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? நீ எப்போ பொங்கி எழ போற? அவங்க சொல்றதை எதையுமே கேட்டுக்காம நவீன் தன்னோட மனைவியோட போட்டோவை பிடிச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தான். அப்புறம் அங்க போய் அந்த போட்டோவோட பேசிக்கிட்டு இருந்தான். நீ என் கூட இருந்திருந்தேன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து தூரமா ஓடி போயிருக்கலாம். நவீன் அந்த போட்டோவை கீழே வச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் அந்த போட்டோல இருந்து ஒரு ஒளி வந்தது. அதுல இருந்து அவனோட மனைவி வந்தா. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் பேசினதெல்லாம் நீ கேட்டியா? நான் நம்ம ஊர்க்காரங்களுக்கு நியாயத்தை செய்யறதுக்கும் அப்புறம் உனக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கும் வந்திருக்கேன். கடைசியில உனக்கு அந்த தாக்கூர் பண்ண அநியாயம் எல்லாம் தெரிஞ்சது இல்லையா? எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பியே. உன்னோடதும் அப்புறம் ஊர்க்காரங்களோட எல்லாரோட நிலங்களையும் அந்த ஜமீன்தார் அப்புறம் அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து வாங்கிடலாம். பாக்யா இப்படி சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க. தாக்கூர், இந்த ஊர்ல நீ பண்ண அநியாயம் எல்லாம் முடியற நேரம் வந்துருச்சு. வா, வெளியே வா. ஊர்க்காரங்களோட கோவத்தை பார்த்து கணக்கு புள்ள இப்படி சொன்னான். இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கோவமா வந்திருக்காங்களே, ஏன் வந்திருக்காங்க? என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? நட, போய் பார்க்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் போட்டோல இருந்து வெளியில வந்திருக்கிற நவீனோட மனைவி பாக்யாவை அவங்க கூட நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. நீ முன்னாடி போ, நான் ரூபவதியை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நாம மட்டும்தான் இருப்போம். தாக்கூர் பண்றதுனா அநியாயம்னு எனக்கு முதலே தெரியும். அவர் பண்ண தப்புக்கெல்லாம் அவருக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். கணக்கு புள்ளையும் ஊர்க்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜமீன்தாரோட சூனியக்காரி மனைவி வந்துட்டா. அவ ஊர்க்காரங்க மேலேயும் பாக்யா மேலேயும் நெருப்பு மழையை பொழிய வச்சா. அந்த நெருப்போட சூட்டை தாங்க முடியாம ஊர்க்காரங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நில்லுங்க, எல்லாரும் ஒரு இடத்துல நில்லுங்க. யாரும் எங்கேயுமே ஓட தேவையில்லை. நீங்க எல்லாருமே என்னோட சின்ன போட்டோ கிட்ட வந்து நில்லுங்க. பாக்யா எப்படிப்பட்ட மந்திரத்தை போட்டானா அவளோட அந்த சின்ன போட்டோ ஒரு பெரிய போட்டோவா மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கடியில ஊர்க்காரங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெரிய போட்டோ அவங்கள ஆகாயத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற நெருப்புல இருந்து காப்பாத்திருச்சு. நான் உங்களுக்கு இப்ப பாடத்தை கத்து கொடுக்கறேன். இப்போ நீ என்ன செய்ய போற? பாக்யா தன்னோட மந்திரத்தால பாயச மழையை பொழிய வச்சா. அதை பார்த்ததுமே ரூப்மதிக்கு எச்சல் ஊறிடுச்சு. அவ உடனே கீழே வந்து அந்த பாயசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாக்யா ரூப்மதியோட முடிய விட்டுட்டா. இல்ல இல்ல, நீ என்ன செஞ்சிட்ட? நீ என்ன செஞ்சிட்ட? என்னோட எல்லா தவத்தையும் பாடாக்கிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி சொல்லிட்டு ரூப்மதி ஊர்ல இருந்தே ஓடி போயிட்டா. ஜமீன்தார தனியா விட்டுட்டா. இங்க நீங்க என்ன பண்றீங்க தாக்கூர்? நம்ம ஜமீன் மொத்தத்தையும் நீங்க கைப்பற்றணும்னு பாத்தீங்க. உங்க பொண்டாட்டி பத்மாவதி இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டால. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஊர் மக்களுக்கு நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஜமீன்தாரியும் கணக்கு புள்ளையும் ஊர்ல இருந்து விரட்டிட்டாங்க. ரூப்மதி திரும்ப வரவே இல்லை. அப்புறம் பாக்யா ஊர்க்காரங்களுக்கு நியாயத்தை செஞ்சு மறுபடியும் அந்த போட்டோக்குள்ள போயிட்டா. சாந்திலால் ஒரு ஏழை. அவரு தன்னோட மனைவி சோனாவோட சேர்ந்து குஜராத்ல ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. சாந்திலால் ஒரு வியாபாரி. அப்படி இருந்தும் கூட அவர்கிட்ட எப்பவுமே காசு பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவருக்கும் சோனாக்கும் எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருக்கும். வாழ்க்கை முழுக்க வேலை வெட்டி இல்லாததுக்கு என்னை எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம் ஏன் தான் பண்ணணும்? உன்கிட்ட தினமும் திட்டு வாங்கிட்டே இருக்கேன். நான் எங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் சொல்லுங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா உங்களுக்கு இத பத்தி கவலையே இல்ல. இங்க பாரு, நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு தெரியுமா? அந்த காசை எண்ணி எண்ணி உனக்கு கணக்கே மறக்கிற அளவுக்கு. அந்த நாள் நான் செத்ததுக்கு அப்புறமாவா வரும்? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ சாவறதுக்குள்ள திரும்பி வந்தா போதும். மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு சாந்திலால் கோவமா வெளியில போயிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது மொனமொனிங்கிட்டே போயிட்டு இருந்தாரு.
தினமும் இவ பேச்சை கேட்டு கேட்டு ஒரே ரோதனையா இருக்கு. இவ டார்ச்சர்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிட்டு திருடனா மாறிடலாம் போல. சாந்திலால் இந்த டென்ஷன்லயே ஒரு டீ கடைக்கு போய் ஒரு பெஞ்ச் மேல உட்காந்துக்கிட்டு அங்க ஓடிட்டு இருக்கிற டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணா ஒரு டீ கொடுங்க. சாந்திலால் அந்த டிவியில ஒரு பையன் ஃபேக் கரன்சி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாரு. இந்த விஷயத்த ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன சார் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களும் கள்ள நோட்டு அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம்லாம் நான் பண்ணுறதில்ல. அப்படி ஏதாவது பண்ணணும்னா ஒரு பெரிய சம்பவமாக பண்ணணும். கள்ள நோட்டு அடிக்கிறத விட பெரிய வேலை என்ன இருக்கு? எந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணணும் தெரியுமா? மக்கள் எல்லாம் நிறையா பணத்தை கொண்டு வந்து கொட்டணும். ஓ, அந்த மாதிரி வேலை என்ன இருக்குது? இந்த உலகத்தில் பணத்தை அடிக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. எவ்வளோ காசு அடித்தாலும் பத்தவே பத்தாது. உங்கள் மண்டையில் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு? வயிற்றில் எதுவும் இருந்தால் தான் மண்டையில் ஓடும் இல்லையா? முதல்ல ஒரு பிரெட் ஆம்லேட்டை நல்லா பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடு. டீ கடைக்காரர் பிரெட் மேல வெண்ணெயை பூசி சாந்திலாலுக்கு கொடுத்தாரு. அந்த பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டே சாந்திலால் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. சோனாவோட தொல்லை தாங்க முடியல. இந்த சோனாவே ஷாக்கார அளவுக்கு நிறைய தங்கத்தை கொண்டு வரணும். அவரு டீ கடைக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. வந்துட்டீங்களா? மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த வாட்டி நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் நீ பார்த்தேனா அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துருவ. ஆனா உங்க கை காலியா தானே இருக்கு. கையில் ஒன்றுல தான், ஆனால் மண்டையில் நிறைய ஓடிட்டு இருக்கு. சாந்திலால் வீட்டில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் சாமானையும், அதாவது பக்கெட்டு, ஜக்கு, இப்படி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு அதை கட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு காகித ஹாரத்தை தயார் செஞ்சிட்டாரு. அந்த ஹாரத்தை பார்க்கறதுக்கு அச்சசல் தங்க ஹாரத்தை மாதிரியே இருந்தது. அப்போதான் அவரோட மனைவி சோனா அந்த ரூம்குள்ள வந்தா. குழந்தைங்களுக்காக பொம்மைகளை செஞ்சிட்டு இருக்கீங்களா? குழந்தைங்க விளையாட்டு பொருள் இல்லை, பெரியவங்க போடுற நகையை செஞ்சுட்டு இருக்கேன். நீ அமைதியாக நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. என்ன இப்படி காகித ஹாரத்தை வாங்கறதுக்கு ஜனங்க என்ன முட்டாளுங்களா என்ன? நீ எப்பவுமே இப்படிதான் அபத்தமா பேசுவியா? ஒரு தடவையாவது என்னை பத்தி நல்லா பேசு. சாந்திலால் கிச்சனுக்குள்ள போய் ஒரு கிண்ணத்துல தண்ணியை சூடு பண்ணினாரு. அப்புறம் அதுக்குள்ள நிறைய தேயிலைகளை போட்டாரு. இப்படி செஞ்சதால அந்த தண்ணி தங்க வண்ணத்துல மாறிடுச்சு. ஏன் இந்த தேயிலைகளை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதையும் வீணாக்கல. இந்த டீயோட விலை மதிப்பை கூட்டிட்டு இருக்கேன். நான் இந்த டீ டிகாஷன்ல தங்க துகள்களை போட்டிருக்கேன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நான் இந்த டீல என்ன போட்டாலும் அது தங்கமா மாறிடுது. சாந்திலால் தான் தயார் செஞ்ச ஹாரத்தை அந்த கிண்ணத்துக்குள்ள போட்டாரு. கொஞ்ச நேரம் அந்த தங்க தண்ணியில ஊறினதுக்கு அப்புறம் சாந்திலால் அந்த ஹாரத்தை வெளியில எடுத்தான். இது என்னங்க விசித்திரம்? இது தங்கம், சுத்தமான தங்கம். இப்போ நீ பார்க்க போற நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு. இப்படியே நிறைய ஹாரங்களை செஞ்சு சாந்திலால் ஒரு மூட்டையில கட்டி வச்சான். அப்புறம் அடுத்த நாள் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க ஒரு தள்ளு வண்டியை வச்சு அந்த ஹாரங்களை விற்க ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, எங்கேயும் கிடைக்காத சுத்தமான தங்கத்தை வாங்கிட்டு போங்க. அண்ணா, இந்த தங்கம் என்ன விலை? 2000 ரூபாய். எப்படி இவ்வளோ கம்மியாக விற்கிறீங்க? அதிகமாக விலை சொன்னால் நீங்களாம் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ அதிக விலைன்னு. இப்போ கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அண்ணா அண்ணா, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் சும்மா தமாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்தாங்க காசு, எனக்கு 1 கிராம் பேக் பண்ணுங்க. சாந்திலால் அந்த காகித ஹாரங்களை எல்லாத்தையும் ரொம்பவே கம்மியான விலையில வித்துட்டாரு. அப்புறம் சாந்திலால் இன்னும் நிறைய காகித ஹாரங்களை தயார் செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அண்ணா, என் பொண்ணுக்கு கல்யாணம், கொஞ்சம் நகைகளை காட்டுறீங்களா? இங்கே பாருங்க, எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனு. அந்த நபருக்கு எல்லா நகைகளும் பிடிச்சு போச்சு. அவர் சாந்திலால் கிட்ட இருந்து எல்லா நகைகளையும் வாங்கிக்கிட்டாரு. ஐ சூப்பர், எனக்கு இன்னைக்கு நல்லா வியாபாரம் நடந்திருக்கு. சாந்திலால் காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. இன்னைக்கு நீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க போல. இப்படியே போனா நம்ம சீக்கிரமா பணக்காரங்களாயிடுவோங்க. பாத்தியா நான் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு? நான் சொன்ன மாதிரி நீ சாவறதுக்கு முன்னாடி உன்னை பணக்கார ஆக்கிட்டேன்ல. நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த நாள் சோனாவும் சாந்திலாலோட சேர்ந்து கடைக்கு போனா. அப்போதான் ஒரு ஆளு சத்தமா கத்திக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தான்.
நீ ஏமாத்துக்காரன், மோசக்காரன். என்னாச்சுங்க அண்ணா? நீ போலி நகைகளை வித்துட்டு இருக்க. உன் போலி நகைகளை போட்டதால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. நான் போலீஸ்ல உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதுமே சாந்திலாலோட மனைவி பயந்து போயிட்டா. ஐயா, நாங்க ஏழைங்க, எங்க குழந்தைங்க பசியில தவிச்சிட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இனிமே போலி ஹாரங்களை விற்க மாட்டோம். சோனா இப்படி அழுது கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஆளுக்கு அவ மேல இறக்கம் வந்துருச்சு. இதனால அவர் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஓ, நீ நல்லா நடிக்க கத்திருக்கே. நான் உங்களோட மனைவி இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊர் தலைவர் அந்த கடைக்கு வந்தாரு. எப்படி இருக்கிற சாந்திலால்? என்னமோ உங்க தயவில் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு மது பணமெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக தங்கத்தை கொடுத்துட்டா எல்லா வீட்டு பெண்களுக்கும் சுத்தமான தங்கம் 1 கிராம் கொடுத்துடலாம். அப்போ எல்லா ஓட்டும் எனக்கு தானே வரும். நல்ல ஐடியா ஐயா, நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஐயா. நீ என்ன குறைச்சலா? பேரை சாந்திலால்னு வச்சுட்டு தங்கத்தை வித்துட்ருக்க. உன்கிட்ட எவ்வளோ நகை இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. சாந்திலால் கடையில் இருக்கிற எல்லா போலி நகைகளையும் ஒரு மூட்டையில கட்டி வச்சுட்டாரு. ஊர் தலைவர் காசு கொடுத்து அந்த மூட்டையை வாங்கிட்டு போயிட்டாரு. ஊர் தலைவர் அந்த நகைகளை எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டாரு. இந்தாங்கம்மா, ஆனா எனக்கு ஓட்டு போட மறந்துடக்கூடாது. அப்போதான் திடீர்னு மழை பெஞ்சது. மழையில நனைஞ்சு போயிட்டதால நகைகளோட வண்ணம் போயிடுச்சு. அதோடவே காகிதமும் கிழிஞ்சிடுச்சு. இதெல்லாம் போலி நகைங்க, ஊர் தலைவர் நம்மளை ஏமாத்துறாரு. எல்லா பெண்களும் ஊர் தலைவர் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஊர் தலைவர் சாந்திலால் கிட்ட வந்தாரு. சாந்திலால், ஓ பொண்டாட்டியை கூட்டிட்டு என்கிட்ட வா. ஊர் தலைவர் 2 பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல கட்டி போட்டுட்டாரு. ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு பொழப்பு நடத்துறீங்களே, உங்களை என்ன சொல்ல? நீங்க அவங்கள கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. ஊர் தலைவரோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் சாந்திலாலுக்கு தன்னோட தப்பு என்னன்னு புரிய வந்தது. விட்டுடுங்க ஐயா, இனிமேல் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். நான் சம்பாரிச்ச பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினேனோ அவங்கள்ட்ட திரும்பி கொடுத்துட்றேன். உங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னு போலீஸ் தான் முடிவு பண்ணணும். ஊர் தலைவர் அவங்க 2 பேரையும் மன்னிச்சுட்டு அவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் ஊர்க்காரங்களை எல்லாரையும் இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ஜாகிரதையா இருக்கணும்ட்டு சொன்னாரு.